ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள எப்படிப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும் பேசுவோம். இந்த மாதிரியான டயட்டுக்கு நீங்க போக விரும்பாததுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக நான் வந்து எந்த டயட்டுமே வந்து ஃபாலோ பண்ணல. செப்டம்பர் 2009 வந்து ஐ வாஸ் 102 kg வெயிட். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஜாகிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்னோட ரெகுலர் ஃபுட்டை வந்து 3 வேலையை வந்து 5 வேலையை மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது வந்து நொறுங்க சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபுல்லாக வந்து இங்கே வந்து நொறுங்க சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் ஜாகிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன். சரி. ஸோ 7 months ஐ லாஸ்ட் 20 kg. ஓ, 7 மாதத்தில் ஜாகிங் போய் உணவை நொறுங்க தின்று பிரித்து 5 தடவையாக சாப்பிட்டு 20 கிலோ குறைச்சி இப்போ வந்து நான் 80 இருக்கேன். ஸோ 102லேருந்து 80 கிட்டத்தட்ட 22 kg. 102லேருந்து 80. ஸோ உங்களுக்கு டயட் தேவையில்லை? டயட் நான் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ணல. ஏன் ட்ரை பண்ணலன்னு? இதே டைமில் இதே 2009 செப்டம்பரில் என்னோட சிஸ்டர்லாம் வந்து இதே மாதிரி ஃபிட்னஸ் சென்டரில் ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்து எந்த டயட்டிஷியனுமே இல்லை. ஜாயின் பண்ண உடனே அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கிட்டு அந்த டயட் சார்ட் வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க கையில். ஸோ அவங்க வந்து ஷீ ஸ்டார்டட் ஃபாலோயிங் அப் ஆல் த டயட்ஸ். அதில் கொடுத்துருக்க இதே மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கொண்டக்கடலை இது மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு ரைஸே அதில் இல்லை. ஸோ அவங்க 3 weeks வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. 3 வாரம் கழிச்சு அவங்களால வந்து எழுந்துக்கவே முடியல பெட்லேருந்து. ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க அவங்களோட மெட்டபாலிசம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு குழந்தைக்கு இருக்கிற அந்த செரிமான சக்தி தான் வந்து எங்கள் அன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு 5 கிலோ வந்து குறைஞ்சாங்க அந்த 1 monthல. பட் திரும்ப பார்த்தீங்கன்னா 8 கிலோ வந்து அவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க இப்போ. ஓகே. ஸோ யூ லாஸ்ட் 22 kgs, நோ இஷ்யூஸ். பட் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு கொடுங்க லாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணல? நான் நோ டயட் ட்ரை பண்ணதில்லை. டயட் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த டாக்டர்ஸுமே வந்து எனக்கு டயட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணதே கிடையாது. எனக்கு வந்து ஒன்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இஷ்டப்பட்டதை சாப்பிடுங்க, பட் யூ டூ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து எந்த விதமான எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணதுக்கு எந்த விதமான டயட்டும் ஃபாலோ பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டயட் இருக்கிறதுனால ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கெட்டிங் மோர் டிசீசஸ் வந்து அதிகமாக இருக்குது. I want to tell to her as a dietitian. What I'm telling is, I had client who had lost 21 kgs in 3 months. I proved it. என்ன சொல்றேன் நீங்க அந்த ஒரு நிமிஷம் இருங்களேன். I would like to ask this all the three to the panelists கிட்ட ரொம்ப ஒரு லெவல்ல கோபம் வரக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இதுதான் இருக்கு. என்னன்னு கேட்டா ஆளுக்கு ஒரு சஜஷன். அவங்க ஒன்று ஏதாவது இன்டர்நெட்டில் படிக்கிறாங்க, அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது கஷாயம் குடினா அதை குடிக்கிறது, நேச்சுரோபதினா அதை சாப்பிட்றது. இவங்க என்னமோ அதை இது பண்ணுனா 21 கிலோ குறைஞ்சி நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அவரவர்கள் ஏதோ இன்டர்நெட்டில் படித்து விட்டு அல்லது யாரோ உங்களுக்கு பரிந்துரைத்தின் அடிப்படையில் சொல்றீங்க ஒருத்தருக்கு ஜெயிச்சிருது. அப்போ அந்த ஃபார்முலா சரிங்கிற நம்பிக்கையில இவருக்கு 25 கிலோ குறைஞ்சு, குப்புசாமி 20 கிலோ குறைஞ்சு, புகழேந்திக்கு 21 கிலோ குறையும். இப்படி குறையும் எனக்கு புரியவே இல்லை. when God create people, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் வேறுபட்டவனாக இருக்கிறான். கடவுளோ இயற்கையோ படைச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு மறுபடியும் புரியாத விஷயம், you guys are always trying to prove that what you are saying is right. I would like to know seriously as a layman, what is the right food for this Tamil people? சோறு சாப்பிடலாமா கூடாதா சார்? சாப்பிடலாம். சோறு சாப்பிடலாம். இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் நீங்க எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க, எந்த டயட்டீஷியன் போனாலும் முதல்ல சோறு சாப்பிடுறத நிறுத்து. இது போய் சொல்றவங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் சொல்றவங்களும் இருக்காங்களா? Majority of the dietitians used to say don't eat rice, have கோதுமை. ஏன் கோதுமை பிரெட் சாப்பிட சொல்றாங்க? எதுக்கு கோதுமை பிரெட் சாப்பிடணும்? இல்லங்க அதுல ஒரு அதாவது நான் ஓப்பனா சொல்றேன்ல, எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் இல்லை. ஐ வுட் லைக் டு ரொம்ப ஓப்பனா நான் சொல்றேன். அங்கேருந்து போறவன்ட்ட புதுசா ஏதாவது சொல்லணும். அதானே நீங்க போன உடனேயும் பிரெட் அப்படின்ட்டா வேற இருக்கும், கோதுமை பிரெட் அப்படின்னா ஏதோ புதுசா சொல்றாங்க. வை? யார் இதை ஆதாரபூர்வமாக உணர்ந்திருக்கிறீர்கள்? யார் இதுல ரிசர்ச் ஸ்காலர்? யார் எங்கேருந்து சர்டிஃபைடு இந்தியன் ஃபுட் கவுன்சிலேருந்து சர்டிஃபிகேட் இருக்கா? நமக்கு எந்த அடிப்படையில் அடுத்தவனுடைய உடம்போடு விளையாடுகிறோம்? இதுல வந்து ரியலி பீப்புளோட ஹெல்த் கன்சர்ன் இருக்கு. 6.5 கோடி மக்களுடைய ஹெல்த் மேட்டர்ஸ். நீங்க ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க, வருது, உங்ககிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு, வரப்போறவனுடைய மெட்டபாலிசம் என்னன்னே தெரியாம நீ வா 30 கிலோ கிடையாது குறைச்சு போடுன்னு சொல்றீங்களே, எப்படி?
இது வந்து கோபிநாத்துக்கு தான்ன்று யாரும் கொடுக்க போறதில்ல. இட்ஸ் a general thing. So if a overweight person will come there means they will reduce the weight. That's the thing. தம்பி நீங்க சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இல்ல பர்சனலா? இல்ல சிரிப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ எனக்கு காய்ச்சல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? இங்க காய்ச்சல் வந்தா தீரும்னு ஒரு டாக்டர் சொல்றாருன்னா அவர் என்ன சோதிக்கிறாரு? காய்ச்சலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்கு, சரிதானே? அவில் ஒருத்தருக்கு ஒத்துக்கும் ஒருத்தருக்கு ஒத்துக்காதுன்னு ஒன்னு இருக்கு. அப்படி ஒரு காமன் சிலபஸ் தானே நீங்களும் வச்சிருக்கீங்க. காமன் சிலபஸே கிடையாது. Who said you are an expert? Are you an expert? How many crores swindling into that உங்களுக்கு தெரியுமா? Only one thing. First dietitian. How many crores swindling into this industry? Do you think it's just a food? It is a matter of crores and crores rupees of Indian people. After finding the BMI only they will treat the patient. என்ன சார் BMI, AMI, CMI? BMI கலோரி பார்த்து உங்களால சாப்பிட முடியுமா பிரதர்? எத்தனை பேர் சாப்பிட முடியும் சொல்லுங்க ஜெனியூனா? கலோரி பார்த்து சாப்பிடுறது இல்ல. இப்போ நான் சொல்றேன், நான் வந்து இங்க இந்த டீம்ல உட்கார்ந்திருக்கேனா, நான் இது வரைக்கும் டயட்டிஷியனை பார்த்ததே இல்ல. நான் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது என்னோட கேஜி வெயிட் வந்து 80 kgs, என்னோட ஹிப் சைஸ் வந்து 36. சரி. பட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு வருஷத்துல என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க? இருங்க நான் சொல்றேன். காலேஜ் சேரும்போது என்னோட வெயிட் வந்து 60. சரி. என்னோட ஹிப் சைஸ் 32. சரி. ஃபைன். நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரே ஒரு லெமன் ஜூஸ், அப்புறம் ஜாக்கிங், அளவுக்கேற்ற சாப்பாடு, அதாவது பசிக்கேற்ற சாப்பாடு, இந்த வயிற்றுக்கேற்ற சாப்பாடு இல்ல. பசிக்கேற்ற சாப்பாடுனா மேக்ஸிமம் 4 இட்லி இல்ல 2 தோசை. சரி. இந்த மாதிரி தான் டிஃபன். மதியானம் ஆஃப்டர்நூன் வந்து இவ்வளவு ஒரு கப் ஆஃப் ரைஸ் தான். ரைஸ் அப்புறம் ஒரு கப் ஆஃப் ரைஸ், ஒரு டிஃபன், ஒரு ஏதோ ஒரு சப்பாத்தி இல்ல தோசை ஏதோ ஒண்ணு. ஃபைன். நைட் வந்து சப்பாத்தி தான். சப்பாத்தி இல்ல கோதுமை இல்ல இந்த கேழ்வரகு இந்த மாதிரி தான். நீங்க எதுவும் வித்தியாசமாக சாப்பிடவே இல்லைங்கிறதா அடிப்படையில் உண்மை. நான் பேசிக் கொண்டிருப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பின்னணி தான். வாதங்கள் வலுக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா.